எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாம் பற்றி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். கட் ஆஃப் என்ன அப்படின்றது பேசிட்டு இருக்கோம். இப்போ கட் ஆஃப் வந்து முக்கியம் இல்லையா அப்படின்னா முக்கியம் இல்லை. எதனால அப்படின்னா நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுனா அந்த மார்க்கு கட் ஆஃபுக்கு அதிகமா இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சது அப்படின்னா நம்ம மேற்கொண்டு மெயின்ஸுக்கு உட்காந்து படிப்போம். 5 மாசம் இப்போ டைம் கொடுத்தாங்க, அது படிப்போம். அதற்காக கட் ஆஃப் அப்படின்றது ரொம்ப தேவை. ஸோ இது ரொம்ப ஏர்லி டைம். நம்ம வந்து இந்த கட் ஆஃப் பத்தி கீ இன்னும் ஃபைனல் கீ அப்படின்றது வரல. இப்ப கட் ஆஃப் பத்தி பேசினாலும் ஒன்றும் பெருசா ஆக போறது கிடையாது. இதுக்கப்புறம் இன்டர்வியூ எந்த ப்ராசஸும் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்க இந்த எக்ஸாமை தொடர்ந்து எந்த ப்ரிப்பரேஷனும் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்க குரூப் 4க்கோ இல்ல குரூப் 2 இல்ல குரூப் 1க்கோ படிக்கணும். ஸோ அதற்கு கட் ஆஃப் வந்து ஓரளவு தான் தேவை. இதுக்காக ரொம்ப நம்ம வந்து ஓவர் ரியாக்ட் அப்படின்றத பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் விசாரிச்ச வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 200+ ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டு விசாரிச்சு தகவல் வாங்கணும். இப்போ கூகுள் ஃபார்ம் வழியா வாங்கணும். ஸோ எங்கிட்ட படிச்ச பசங்க. ஸோ அவங்க வந்து இப்போ மேக்சிமம் எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப ஜிஎஸ்ல வந்து 73 மார்க் வந்து அதிகபட்சமா போட்டிருக்காங்க. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட். ஜிடில 50 மார்க் போட்டிருக்காங்க. இப்ப இந்த ஜிஎஸ்ல வாங்கினவங்க ஜிடில 47 தான் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? ரீசனிங்ல 34 தான் வாங்கியிருக்காங்க. இது நான் போட்டிருக்கிறது எல்லாமே மேக்சிமமான மார்க். அதிகபட்ச மார்க் எவ்வளவு? ஜிடில 50 மார்க் ஒருத்தர் எடுத்திருக்கிறாரு. ஜிஇல ஒரு பொண்ணு 55 போட்டிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ரீசனிங்ல 38 அதிகபட்சமா போட்டிருக்காங்க. இதுதான் ரொம்ப அதிகபட்சம் இருக்கிறதுலே அதிகபட்சமான ஸ்கோர். அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு 27 மார்க் போகுது. ஸோ இதுல வந்து ஒரு 10 மார்க் போகுது. 5 to 10 மார்க் இல்லைங்களா? தமிழுக்கு இங்கிலீஷ்க்கும் 5 மார்க் வித்தியாசம் இருக்கு. 5 மார்க்ஸ் வந்து தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால இந்த குரூப் 2A வரக்கூடிய இந்த ஆரம்பத்துல வரக்கூடிய முக்கியமான பதவிகள், சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ், அதுக்கப்புறம் லோக்கல் ஃபண்ட் ஆடிட், ஹெச்ஆர்என்சி ஆடிட் இன்ஸ்பெக்டர், அக்ரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சூப்பர்வைசர், இந்த போஸ்ட்லாம் இங்கிலீஷ் மீடியம் போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்னன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஜென்ரல் தமிழை விட கொஞ்சம் எளிமையா இருக்கு. அதுவும் கஷ்டமா கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் நிறைய வேறுபாடு இருந்தது. இந்த டைம் வந்து கொஞ்சம் அதுலயும் கூட கொஞ்சம் கஷ்டமான கேள்விகள் கேட்டாங்க. அதனால ஒரு 5 மார்க்ஸ் வரைக்கும் வித்தியாசம் இருக்கதான் செய்யுது. சரிங்களா? ஓகே. ஸோ இதுல வந்து ஒரு 3-4 மார்க். ஸோ அப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40 மார்க், 160 மார்க் எடுத்தவங்க டாப் மார்க்கா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 160 எடுத்தவங்க 158 வரைக்கும் காதல கேட்டாங்க. ஒரு சிலர் 165 சொல்றாங்க, ஒரு சிலர் 170 எல்லாம் சொல்றாங்க. ஸோ எப்படின்னு தெரியல. ரொம்ப அதிகமான லக் அவங்களுக்கு அந்த தினத்துல இருந்திருக்கும். ஏன்னா இப்ப இந்த எக்ஸாமுக்காக ஸ்பெசிஃபிக்கா நான் இந்த டாபிக் படிச்சுட்டு போனேன் அப்படின்ட்டு சொல்லவே முடியாது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்கீம்ஸ் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கீம் அப்படின்றத போட்டுட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப எவ்வளவு நம்ம ஒரு 300-350 ஸ்கீம் படிச்சாதான் நம்மளால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்ப 300 ஸ்கீம் யாராலையும் படிக்க முடியாது, படிச்சு ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதுல ஏதாவது ஒரு ஃபேக்ட், இப்போ ஒரு கொஸ்டின்ல 3 சாய்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சாய்ஸ்க்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மீதியை வச்சு கொஞ்சம் எலிமினேட் பண்ண முடியும். எலிமினேஷன் அப்படின்றது நிறைய கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு வந்திருக்கும். அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். இல்லைன்னா அதுவும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்குங்க. ஓகே. ஸோ இந்த 300 ஸ்கீமையும் நான் படிக்கணுமா அப்படின்னா 300 ஸ்கீம் யாராலையுமே படிக்க முடியாது. அது மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா அது இல்லாம சயின்ஸ் இருக்கு, அது இல்லாம எக்கானமி இருக்கு, அது இல்லாம ஜியாகிரபி இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து படிக்கிறப்ப எல்லாமே மறந்து போயிடும். நமக்கு ஒரு லிமிட்டடான அளவு தான் நம்ம மூளை நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கும். ஸோ அதனால முக்கியமானது மட்டும் நம்ம படிப்போம். முக்கியமானதுல படிச்சதை வச்சு மற்றதை எலிமினேட் பண்ணுவோம். சரிங்களா? படிக்கிறது தெளிவா படிக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப ஒரு 10 ஃபேக்ட் அது தேடி நம்ம போக ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த 10 ஃபேக்ட மட்டும்தான் சுத்தி படிப்போம். இப்போ யூபிஎஸ்சில எப்பயுமே ஒரு ட்ரெண்ட் இருக்கும். இப்ப என்ன பண்ணுவாங்க, ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல ஏதாவது ஒரு டான்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு டான்ஸ் கேட்டிருப்பாங்க. அடுத்த வருஷம் இந்த டான்ஸ் கேட்பாங்க அப்படின்ட்டு எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எல்லா டான்ஸும், கிளாசிக்கல் டான்ஸ் ஆகட்டும், ஃபோக்கு, எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு போவோம். அதை கேட்கவே மாட்டோம். அந்த வருஷம் ட்ரைப் பத்தி ஒரு கேள்வி கேட்டுருவான். ஸோ இது மாதிரிதான் நமக்கு இருக்கும். சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பிடிக்க போறோம் அப்படின்னா பாலிசி நோட்ல இருக்கிற அளவுக்கு படிச்சுட்டா போதும். ஒரு ஒரு ஸ்கீமா நம்ம போய் அதுல இருக்கக்கூடிய நோக்கம் என்ன, அதனுடைய பயனாளிகள் என்ன, பயனாளிகளுடைய தகுதிகள் என்னவா இருக்கணும் அப்படின்றத எல்லாத்தையும் நீங்க படிச்சுட்டு இருந்தா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய அட்டன் பண்ணாவே ஓரளவு கொஸ்டினா நீங்க அட்டன் பண்றப்ப அது எப்பயுமே உங்களுக்கு ஞாபகத்துல தங்கி இருக்குங்க. ஓகே. ஸோ இப்ப 160 அப்படின்றது அதிகபட்ச மார்க்கா இருக்கும். 1800 பேர். சரிங்களா? 1800 பேர் தான் இதுல எடுக்க போறாங்க. 160 to 165 வரைக்கும் அதிகபட்சமான மார்க் இருக்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா
168 இருந்து 2Aக்கு எடுக்க ஆரம்பிச்சாங்க. 148 முடிஞ்சது. ஆனா போன டைம் வேகன்சி வந்து கிட்டத்தட்ட 5000 + 1000 ஜேசி இருந்தது. ஸோ 20 மார்க் வித்தியாசம் இருந்தது. இந்த டைமும் 20 மார்க் வித்தியாசம் இருக்குமா அப்படின்னா அவ்வளோ இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 145, 146, 147 வரைக்கும் வரலாங்க. நான் பிசி கேண்டிடேட் சொல்றேன். ஸோ இது எல்லாமே ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் நம்ம சொல்றதுதான். யாருமே இப்ப நாங்க போட்ட கீழே 7 கீ வந்து ஜிஎஸ்ல வந்து தப்பா போட்டிருக்கோம். ஸோ எல்லாருமே தப்பா தான் போடுவாங்க. இது எக்ஸாக்டா நமக்கு கண்டுபிடிக்கவே முடியல, ரொம்ப சிரமமா தான் இருக்கு. டிஎன்பிசி ஒரு ஃபைனலா ஒரு கீ போடுவாங்க, அதுலயும் சில தப்புகள் இருக்கும். ஃபைனலா மார்க் நம்மள டிக்ளேர் பண்றப்ப எல்லாமே மாறும். ஃபைனல் கீழ அவங்க போடுறப்ப நிறைய வித்தியாசங்கள் அப்படின்றது வருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு 145 இருந்தது அப்படின்னா வெரி நல்ல ஸ்கோர். அது நல்லா படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா 145 எடுப்பாங்க. எங்கிட்ட இந்த 5 மாசம் ஃபுல்லா உட்காந்து படிச்சவங்க 148, 152, 156, 153 அப்படின்ட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க. எல்லாமே ஹார்ட் ஒர்க். இங்க உட்காந்து ஃபுல்லா உட்காந்து படிச்சவங்களால மட்டும்தான் போட முடியுது. நம்ம கடைசி 1 மாசம் 2 மாசம் படிச்சவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் நோட்டட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குரூப் 1 மெயின்ஸ் எழுதினவங்களுக்கு கொஞ்சம் இது அட்வான்டேஜா இருந்தது. ஒரு சிலருக்கு ரீசனிங்ல 28 மார்க் 29 மார்க் தான் அவங்களால வாங்க முடிஞ்சது. ஸோ அவங்க இப்ப எங்க ஸ்டூடெண்ட் ஒருத்தர், அவர் வந்து குரூப் 2 மெயின்ஸ் படிச்சுட்டு இருந்தார். இந்த சேம் டைம் அவருக்கு வந்து யூபிஎஸ்சி இப்ப இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவருக்கு வந்து இங்கிலீஷ்ல நல்லா மார்க் எடுத்துட்டாரு, ஆனா ரீசனிங்ல மாட்டிட்டாரு. ஸோ என்ன ஏதாவது ஒரு செக்ஷன்ல அவங்க கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து இந்த குரூப் 2A மெயின்ஸ்க்காக மட்டும் படிச்சவங்க இதுல வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்கிறாங்க. அதாவது 5 மாசமும் ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் 2Aக்கு மட்டும் 2க்கு படிச்சவங்களுக்கு பாலிட்டியில பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. அதே மாதிரி இந்த பாலிசி நோட்ல சில அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கும் கூட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில கொஞ்சம் மாட்டிட்டு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாருமே மாட்டிக்கிட்டோம். ஸோ அப்படின்னு இருக்கப்போ இந்த காம்படிஷன் ஒரு பெரிய ஓப்பனா இருக்காது, நேரோவா தான் இருக்கும். ஏற்கனவே குரூப் 1 மெயின்ஸ் எழுதினவங்களுக்கு ரீசனிங் பார்ட்லயும் லாங்குவேஜ் பார்ட்லயும் கொஞ்சம் அவங்க வந்து மார்க் கம்மியாயிடுச்சு. ஜிஎஸ்ல ஒரு சில பகுதிகளில் அவங்க நல்லா பண்ணிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ 2Aக்கு மட்டும் அதான் இந்த இப்ப இருக்கக்கூடிய எக்ஸாம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த எக்ஸாம் மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா அதுல நீங்க நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். முன்னாடிலாம் அப்படி இருக்காது. குரூப் 1 மெயின்ஸ்க்கு நீங்க படிச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமும் நீங்க பாஸ் பண்ணலாம். ஸோ நான் குரூப் 1 மெயின்ஸ்க்குலாம் ஒரு 7 மெயின்ஸ் எழுதிருக்கிறேன், 2 இன்டர்வியூ போயிருக்கேன். நான் எழுதின எல்லா குரூப் 2லயுமே ஸ்டேட் லெவல்ல 100 ரேங்க் உள்ள. அதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்கா படிச்சது கிடையாது. லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும், அதெல்லாம் வந்து அந்த எக்ஸாமுக்கு ஒரு வாரம் மட்டும்தான் உட்காந்து நாங்க தீவிரமா படிப்போம். பழைய கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு போவோம். 90 மார்க் போட்டுருவோம். ஜிஎஸ்ல ரொம்ப நிறைய மார்க் போடுறதுனால நல்ல ரேங்க் அப்படின்றது வந்துட்டு. இப்ப அப்படிலாம் ட்ரெண்ட் கிடையாது. இப்ப ஃபுல்லுமே எல்லாமே மாறிடுச்சு. ஸோ ரொம்ப இந்த காம்படிஷன் ரொம்ப வந்து என்னன்னா நல்லா உட்காந்து இந்த எக்ஸாமுக்காக 1 வருஷம் 1.5 வருஷம் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து இப்ப வந்து வேலை வாங்கணும் அப்படின்ற கட்டாய நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோங்க. ஓகே, ஸோ இதுதாங்க அதிகபட்ச மார்க் 160 இருந்து 165 அப்படின்னு தான் இருக்கும். ஸோ கட் ஆஃபும் 145 அப்படின்றது இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 140 போட்டிருக்கேன் அப்படின்னா கேட்டகரியை பொறுத்து மாறுங்க. தமிழ் மீடியம் குறைஞ்சது ஒரு 6-7 கொஸ்டினாவது இதுல வித்தியாசப்படும். போன டைம் வந்து தமிழ் மீடியம் ஆல்மோஸ்ட் குரூப் 2Aல வந்து 11 மார்க் வித்தியாசம் இருந்தது. இந்த டைம் வந்து அது அப்ஜெக்டிவ், இது சப்ஜெக்டிவ். அது சப்ஜெக்டிவ். இப்ப அப்ஜெக்டிவா இருக்கிறதுனால இந்த வித்தியாசம் ஒரு 6 to 7 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ குரூப் 1 டெஸ்ட் பேட்ச், இப்போ குரூப் 1 எக்ஸாம் இப்போ ஜூன் மாசம் இருக்குங்க. ஸோ அதற்கான டெஸ்ட் பேட்ச் இந்த ஷார்ட் பீரியட்ல நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னா, நீங்க ஏற்கனவே நல்லா படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டெஸ்ட் பேட்ச் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, ஏற்கனவே நான் வந்து குரூப் 1 ப்ரிலிமினரி கிளியர் பண்ணியிருக்கேன், குரூப் 2 ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், குரூப் 2A நல்லா எழுதியிருக்கிறேன் அப்படின்றவங்க இந்த சப்ஜெக்டை நீங்க ஒரு வருஷம் 1.5 வருஷமா படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சேர்ந்து அந்த கொஸ்டின்ல என்ன ஆன்சர் இருக்கோ அதை மட்டும் தான் படிச்சுட்டு போவேன், ஒன்றும் வேலைக்கே ஆகாது, ஃபுல் டைமா உட்காந்து இதுக்காக நீங்க படிச்சீங்கன்னா மட்டும்தான் இந்த ஷெடியூலை உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் 36 டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்றோங்க. லாஸ்ட் டைமே இதே மாதிரி கண்டக்ட் பண்ணோம். 2க்கு 1க்கு 4க்கு எல்லாத்துக்குமே கண்டக்ட் பண்ணோம். நல்ல ரிசல்ட். சரிங்களா? குரூப் 1 ப்ரிலிமினரியில பாஸ் பண்ணாங்க, குரூப் 2 ப்ரிலிமினரியில நிறைய பேர் பாஸ் பண்ணாங்க, குரூப் 4ல நிறைய பேர் பாஸ் பண்ணி வேலைக்கு எடுத்துருக்காங்க.
ஸோ கண்டினியூஸா இருக்கும், கொஸ்டின் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். ரொம்ப ஸ்டாண்டர்ட்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், யூபிஎஸ்சி கொஸ்டினா இருக்காது. அதே மாதிரி குரூப் 4 லெவல் கொஸ்டின் இருக்கு. குரூப் 4 லெவல் கொஸ்டின் இப்போ அடுத்த டெஸ்ட் பேட்ச் இருக்குங்க. ஸோ நான் குரூப் 1 அண்ட் குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் தான் இப்போ சொல்லணும். நான் குரூப் 4 இதை பத்தி அடுத்த நாளைக்கு வர வீடியோல நான் போடுறேன். ஸோ அதுவும் ரொம்ப காம்ப்ரஹென்சிவா ஃபுல்லா எல்லாத்தையுமே கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ டெஸ்ட் போர்ட்டல்ல இந்த கொஸ்டின் பேப்பரை அப்லோட் பண்ணிடுவோம். அந்த டெஸ்ட் போர்ட்டலை நீங்க அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிடிஎஃபா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு, ஆஃப்லைனுக்கு நீங்க சென்டர்ல வந்து நீங்க எழுதிடலாம். ஸோ இதுதான் எல்லா கொஸ்டினும் 200 மார்க்ஸ் அப்படின்னு இருக்கும். நமக்கு இந்த குரூப் 1 பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டினும் அப்ப 36 இன்டூ 200 அப்படின்றத பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 7,000-8,000 கொஸ்டின் வந்து நீங்க சால்வ் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ குரூப் 1 எக்ஸாம் நமக்கு இருக்கு. ஸோ டேட் ஆஃப் த எக்ஸாம் வந்து 15/6/2025. ஸோ 15/6/2025. ஸோ முக்கியமான நாள் பார்த்துக்கோங்க. நீங்க டிசியாவோ இல்ல டிஎஸ்பி ஆகவோ இல்ல ஏடி ரூரல் டெவலப்மெண்ட், அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர், டிஆர்சிஎஸ், டிஸ்ட்ரிக்ட் டெப்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், இதெல்லாமே ரொம்ப முக்கியமான பதவிகள். அது இல்லாமல் இந்த டைம் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் லேபர் வந்து சேர்க்க போறாங்க. ஸோ எவ்வளோ வேகன்சி வரப்போகுதுன்னு தெரியல. நிறைய ரூமர்ஸ் 3 டிஜிட்ல வருது, 150 வருது, 180 வருது அப்படின்றாங்க. ஆனால் 3 டிஜிட்ஸ்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி தான். அது ஜென்ரல்ல இருக்கு, இல்லை உங்க கேட்டகரியில இருக்கு அப்படின்னா அதுவே போதும் நமக்கு. ஓகே, ஸோ டெஸ்ட் பேட்ச், ஸோ டெஸ்ட் ஷெடியூல் அப்படின்றது போட்டிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 10 யூனிட்டா இருந்தது, இப்போ அதை 7 யூனிட்டா மாத்திருக்கிறாங்க. கரண்ட் அஃபேர்ஸை வந்து எல்லாத்துலயும் அங்கங்க சேர்த்துருக்குறாங்க. இப்ப பாலிட்டி அப்படின்னா பாலிட்டி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ், இந்த பாலிட்டி கொஸ்டின் கேட்கறப்ப அது கீழே கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ தனியா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது கொடுக்கறது இல்லை. நம்ம அப்படி பண்றோம். நம்ம வந்து மந்த் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது மெட்டீரியல் அனுப்புவோம், பிடிஎஃப் அனுப்புவோம். அதை நீங்க படிச்சுட்டு வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ யூனிட் 1 ஜென்ரல் தமிழ். ஸோ இப்போ குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா வெறும் 5 கொஸ்டின் தான் இருக்கு. ஜென்ரல் சயின்ஸ் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 10 கேள்விகள் குரூப் 1ல கேட்கறாங்க. இதுவே குரூப் 2 அண்ட் குரூப் 4ல வெறும் 5 கேள்வி. சயின்ஸை நீங்க பேசிக் கான்செப்டை மட்டும் ஓரளவு படிச்சுட்டு போய் அட்டன் பண்ணிடலாம். கண்டிப்பா 10 கேள்வி கேட்கறாங்கன்னா 10ல 6-7 நமக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும். இந்த 3-4 கேள்விக்காக நம்ம கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். கம்மியா தான் வச்சிருக்கோம். லாஸ்ட் டைம்ல சயின்ஸ்ல நிறைய 20 கேள்வி கேட்டிருப்பாங்க. லாஸ்ட் டைம் கூட எவ்வளவு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்றத கூட எடுத்து போட்டிருக்கோம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா 39 கேள்வி ஹிஸ்டரி கல்ச்சர்ல இருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆப்டிடியூட் 25 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேல இருந்து 23 கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ அந்த பகுதியை எல்லாத்தோடவும் சேர்த்துட்டாங்க. இந்தியன் பாலிட்டில இருந்து 23 கேள்வி. இந்த டைம் 40 கேள்வி அதுல 1ல இருந்து மட்டுமே கேட்க போறாங்க. ஜென்ரல் சயின்ஸ் 20 கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் இந்தியன் எக்கானமி 14. இப்ப இந்தியன் எக்கானமியும் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனையும் ஒன்னா சேர்த்துட்டாங்க. சரிங்களா? ஓகே, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் 14 கொஸ்டின். இது ஏன்ஷியன் அண்ட் மிடிவல் ஹிஸ்டரி ரெண்டுமே சேர்ந்து வரும். இதே வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்டோட சேர்த்துட்டாங்க. இந்தியன் ஜியோகிராஃபி தனியா 12 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்பயுமே அது கம்மியா தான் கேட்டுருக்காங்க. இதுலயும் கூட 10 கொஸ்டின் கேட்க போறாங்க. டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் 16 கொஸ்டின், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் 14 கொஸ்டின். இப்ப இருக்கக்கூடியது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, யூனிட் 1ல 10 கேள்விகள், அதாவது ஜெனரல் சயின்ஸ்ல, ஜியோகிராஃபில 10 கேள்வி, ஹிஸ்டரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல 25 கேள்வி, இந்தியன் பாலிட்டியில 40 கேள்வி, இந்தியன் எக்கானமி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு 50 கேள்வி. இதுலதான் நம்மளுடைய பாலிசி நோட்டு, பட்ஜெட்டு, விவசாய பட்ஜெட்டு, ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே இதுல தான் கேட்க போறாங்க. சரிங்களா? இப்ப நமக்கு குரூப் 2A நம்ம படிச்ச எல்லாத்தையுமே இதுல வந்து நம்ம பார்க்கலாம். குரூப் ஒன் வந்து இந்த கண்டினியூஸா நீங்க படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா குரூப் 1 உங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஹிஸ்டரி கல்ச்சர் ஆஃப் தமிழ். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் நிறைய கேள்விகள், 40 கேள்விகள் அப்படின்னு இருக்கு. அதை 3 பாலிட்டி, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து கல்ச்சர். இந்த 3 பயங்கர வெயிட்டேஜ். இதுக்கு அதிகமான கேள்விகள் இதுல இருந்து வருது. இதை நம்ம நல்லா கவர் பண்ணாவே இந்த எக்ஸாம்பிள் கிளியர் பண்ணிடலாம். ஆப்டிடியூட்ல இருந்து 15 கொஸ்டின், ரீசனிங்ல இருந்து 10 கொஸ்டின், டோட்டலா 200 கொஸ்டினுங்க. ஸோ இது கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. 22, 21, 24ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றது. இப்ப இவங்க ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, அதன்படிதான் மோஸ்ட்லி கேட்பாங்க. சரிங்களா? ஓகே,
ஸோ இதுக்கு டெஸ்ட் ஷெடியூல் ஃபர்ஸ்ட் வந்து 4 லெவலா பிரிச்சிருக்கோம். லெவல் 1 வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் இருக்கும். 6வது 7வது 8வது 9வது 10வது 11வது 12வது இதுல இருந்து கேள்விகள் கேட்பாங்களான்னா இது பேசிக். இதை நீங்க ஒரு டைம் படிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு சில கேள்விகள் டைரக்டா கூட கேட்டுடலாம், அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இது ரொம்ப ஈஸியா இருக்கும், டக்குன்னு உங்களால கவர் பண்ணி அடுத்த டெஸ்ட்டுக்கு போயிட முடியும். ஸோ ஐடியா என்ன அப்படின்னா, இப்ப 4 சைக்கிள் நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா 4 டைம் அந்த சப்ஜெக்டை நம்ம ரிவைஸ் பண்றோம் அப்படின்றதுக்கு வச்சிருக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சைக்கிள் 1 நம்ம லெவல் 1ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து 6th 7th 8th சோசியல் சயின்ஸ் ரொம்ப பேசிக், ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுல என்ன படிக்கணும் அப்படின்றதையும் கீழே கொடுத்துருப்பாங்க. எல்லா பாடத்தையும் படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும் படிச்சா கூட போதும். அதுல நமக்கு வந்து ஆப்டிடியூடையும் நம்ம சேர்த்தே கொடுத்துருக்குறோம் ஒரு டாபிக்லயும். இப்போ 200 கொஸ்டின் இதுல இருக்கு அப்படின்னா, ஓகே 200 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா இதுல 175 கொஸ்டின்ஸ் வந்து இந்த பார்ட்ல இருந்து வரும். அப்புறம் மீதி இருக்கக்கூடிய 25 கொஸ்டின் ஆப்டிடியூட்ல இருந்து வரும். சரிங்களா? இதே மாதிரிதான் கீழே இருக்கிற எல்லாத்துக்குமே நமக்கு வரப்போகுது. இப்ப ஸோ டெஸ்ட் 2 நம்ம டே 2 இதுலயே போட்டிருப்போம் பாருங்க. ஸோ 2 நாளைக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்றது கண்டினியூஸா நடக்கும். நீங்க எனி டைம் அந்த டேல எப்ப வேணாலும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். காலையில ஒரு 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது, இல்ல மதியானம் 2:30 மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஓப்பன் ஆகுதுல இருந்து 24 hours அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். அதுக்குள்ள நீங்க அட்டன் பண்ணிடணும். இல்ல அட்டன் பண்ண முடியல அப்படின்னா எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் அதை இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க உங்களால அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால கண்டிப்பா அந்த குறித்த நேரத்துல நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் டைம்லாம் வச்சிருக்கோம். ஸோ உங்களால வந்து ஒரு சிலரால ஆன்லைன்ல ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு சில டெஸ்ட்டுக்கு பிடிஎஃப் கேட்டீங்கன்னா பிடிஎஃப் நாங்கள் அனுப்பி வைப்போம். இல்லை நீங்க அட்டன் பண்ணி முடிச்சோடனே ஆட்டோமேட்டிக்கா பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கே வந்துருங்க. ஓகே, டெஸ்ட் 2 9th சோசியல் சயின்ஸ். சயின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை, ஆனாலும் அந்த 10 கேள்வி எதுவும் விடக்கூடாது அப்படின்றதுனால பேசிக்கா 9th சயின்ஸ் அண்ட் 10th சயின்ஸை மட்டும் நம்ம இதுல எடுத்திருப்போம். அதே மாதிரி நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்குக்கும் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூடுக்கு ஒன்றுத்துக்கும் போட்டிருப்போம் நம்ம, அதையும் நீங்க பாத்துக்கோங்க. 10th சோசியல் சயின்ஸ். ஸோ அதோட 9th 10th 6th எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரி. 11th ஹிஸ்ட்ரியில ஏன்ஷியன்ட் மீடியவல் நல்லா கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கணும். 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்கனாமி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் எக்கனாமியில பெருசாக இருக்காது, எக்கனாமியில கொஞ்சம் இருக்கும். 12th தான் எல்லாமே ரொம்ப முக்கியமாக இருக்கும். 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரொம்ப முக்கியம், 12th எக்கனாமி, 12th 11th அண்ட் 12th எத்திக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுல இருந்து நிறைய கேள்விகள் நம்மளுடைய யூனிட் அந்த 5-6ல இருந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? ஓகே, ஸோ 12th ஹிஸ்ட்ரி, அதே மாதிரி 10th சயின்ஸ் இதோட முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லெவல்லே நம்ம எல்லா மேக்ஸையும் நம்ம வந்து சால்வ் பண்ணிடுறோம். இந்த மாதிரி பேசிக்கா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுறோம். டேட் பாருங்க 23க்குள்ள நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிடுறோம். 23க்குள்ள நம்ம பேசிக்கா குரூப் 1 எக்ஸாமுக்கு ஸ்கூல் புக்கை கவர் பண்ணிடுறோம். ஸோ இதை நீங்க கவர் பண்ணி குரூப் 4 எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா அப்படியே ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஜிஎஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆயிருக்கும். ரொம்ப கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்காது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது, ரொம்ப மீடியமா இருக்கும். கொஸ்டின் வந்து சிலபஸ் வைஸ் போறப்ப ரொம்ப டஃப்பா இருக்கும். சரிங்களா? ஸ்கூல் புக்ல ஓரளவு தான் டஃப்பா கேட்க முடியுது, அதுக்கு மேல கேட்க முடியல. ஸோ லெவல் 2, ஸோ லெவல் 2ல பாத்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் சிலபஸை பிரிச்சிருப்போம். இப்போ பாலிட்டியை 2 பார்ட்டா 3 பார்ட்டா பிரிச்சிருப்போம், ஹிஸ்டரியை 3 பார்ட் 4 பார்ட்டா பிரிச்சிருப்போம். ஸோ அது மாதிரி ஒன்னொன்னையும் பார்ட்டா பிரிச்சு வச்சிருப்போம். 14 டெஸ்ட் நினைக்கிறேன், அது ஒரு 13, இது ஒரு 14 டெஸ்ட், மொத்தம் 27 வரும். அதுக்கப்புறம் கீழே வரும். ஸோ ஒரு பார்ட்டையும் பாலிட்டியை இப்போ 2 பார்ட்டா பிரிக்கிறோம் அப்படின்னா ஒரு டாபிக்கும் முக்கியமா இதுக்கு வேர் டு ஸ்டடி அது எல்லாத்தையுமே அந்த ஒரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம அனுப்பி வைப்போம். ஸ்கூல் புக்குக்கு ஒன்றும் பெருசா இல்லை. இதுக்கு வேர் டு ஸ்டடிக்கு தேவையான பிடிஎஃப், முக்கியமான புக்ஸோட பிடிஎஃப் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதனுடைய லாஸ்ட் 10 years உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்சா இந்த சக்தி சுறா பப்ளிகேஷன்ல கடைசி 20 வருஷம் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், அதை வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை நம்ம எடுத்து படிச்சுக்கணுங்க. ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிள். ஸோ கான்ஸ்டியூஷன்ல மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆரம்பிச்சு யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேஷன் வரைக்கும் இருக்கிறத நம்ம ஃபுல்லா எடுத்து ஒரே டாபிக்கா கேட்போம். இதுல இருந்து 150 கேள்விகள் இதுல இருந்து கேட்போம். ஸோ 150 கொஸ்டின்ஸ் நமக்கு இந்த பாலிட்டி பார்ட்ல இருந்து வரும். அப்புறம்
நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கேட்போம். லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸாவது நம்ம படிக்கணும். ஸோ இதுல எல்லாத்துலயுமே பாலிட்டி ரிலேட்டட், ஜியாகிரபி ரிலேட்டட், எக்கனாமி ரிலேட்டட் அப்படின்றக்கப்ப எதை வேணாலும் அவங்க கேட்கலாம். ஸோ அதுக்கு நம்ம பண்ணணும். ஸோ 25 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ஹெச்சிஎஃப்ல இருந்து இப்போ கேட்போம். ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் இல்லாம புது கொஸ்டினா இருக்கும். ஸோ 50 கேள்விகள் நீங்க படிக்கிறீங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப முக்கியமா இதுக்கு கவர் ஆகிறது எல்லாத்தையுமே கவர் பண்ணி எடுத்து போட்டுருவோம். 150 + 25 மேல 175 + 25 இருக்கும். இங்க 150 கரண்ட் அஃபேர்ஸ் 25 அண்ட் மேக்ஸ் 25 அப்படின்றது இருக்கும். ஓகே. ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே கல்ச்சர், அப்புறம் எக்கனாமிக், அட்மினிஸ்ட்ரேஷன், அதுல எல்லாத்தையுமே பார்ட்டா பிரிச்சு போட்டிருப்போம். தமிழ் மீடியம் யாராவது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழ் மீடியத்துல இருக்குங்க, நான் அனுப்பி விடுறோம் நம்ம. ஓகே. ஸோ டெஸ்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ எல்லாத்துக்குமே எடுத்து போட்டிருப்போம். டெஸ்ட் 25, டெஸ்ட் 26, டெஸ்ட் 27ஓட முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து 27க்கு அப்புறம் லெவல் 3. சரிங்களா? ஸோ 3வது லெவல் ஒரு சப்ஜெக்டும் ஒரு ஃபுல் டெஸ்டா வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும். 200 கொஸ்டின் அந்த சப்ஜெக்ட். இந்தியன் பாலிட்டியில இருந்து மட்டுமே நமக்கு இப்ப 200 கொஸ்டின். ஸோ பாலிட்டியில இருந்து 200 கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே சோசியல் சயின்ஸ்ல 6வது, 7வது, 8வது, 9வது, 10வது அதுல சோசியல் சயின்ஸ்ல பாலிட்டியை கொஞ்சம் பார்த்துருப்போம். அது இல்லாம மேல சிலபஸ் வைஸ் டெஸ்ட்ல பாலிட்டியை நம்ம படிச்சிருப்போம். அது இல்லாம பாலிட்டி இங்க ஒரு 200 கொஸ்டின் அப்படின்னு இருக்கப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 500 கேள்விகள், 500க்கு மேலேயே இருக்கும். பாலிட்டியில பார்ப்போம். எல்லாமே யூனிக்கா இருக்கும். ஒன்னுக்கு ஒன்னு ரிப்பீட் ஆகாது. எல்லாமே புது கேள்விகள், எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான கேள்விகளா இருக்கும். ஸோ ரொம்ப கரெக்டா இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு சப்ஜெக்ட்லயும் இப்ப ஹிஸ்டரி, கல்ச்சர், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்து 200 கேள்வி. அது மாதிரி சயின்ஸும் ஜியாகிரபி சயின்ஸ் 10 மார்க் தான் கேட்கறதுனால ரெண்டுத்தையுமே ஒன்னா சேர்த்துருக்குங்க. மற்றபடி எல்லாமே தனித்தனியா தான் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியன் எக்கானமி, இந்தியன் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு, மேக்ஸ், ஸோ எல்லாமே தனித்தனியா தான் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ லெவல் 4ல மார்க் டெஸ்ட் 2 டெஸ்ட் நடக்கும். 8ஆம் தேதி 1, 12ஆம் தேதி 1 முடியும். ஸோ 16ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னா ஒரு 3-4 நாள் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த டைம்ல உட்காந்து நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். ஸோ அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாவே போதும். ஓகே. இந்த பேட்ச் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஸோ டீட்டெயிலுக்கு முன்னாடி ஸோ இதுல வேர் டு ஸ்டடி அப்படின்றத நம்ம கொடுத்துருப்போம். வேர் டு ஸ்டடி இன் ஸ்கூல் புக்கு எங்கெங்க படிக்கணும் அப்படின்றத கொடுத்துருப்போம். ஜென்ரல் சயின்ஸ்க்கு நம்ம சிலபஸ்ல சொல்லியிருப்போம் 9th 10th அப்படின்ற சொல்லியிருப்போம். அதுல எந்த பாடத்தை மட்டும் படிக்கணும், நம்பர் மட்டும் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ பேட்ச் சேர்ந்ததுக்கு அப்புறம் டீட்டெயிலா இருக்கிறதையும் அனுப்பிடுவோம். ஜியாகிரபி என்ன படிக்கணும், 6th என்ன படிக்கணும், 7th என்ன படிக்கணும் அப்படின்ட்டு நிறைய இருக்கும். தேவையில்லாததெல்லாம் இருக்கும். முதல் உலக போர்லாம் இருக்கும். அதெல்லாம் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதை மட்டும் நம்ம படிச்ச போதும். ஓகேங்களா? ஓகே. இந்தியன் எக்கானமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எது, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் 8th 10th அண்ட் 12th 11th சில பாட்டு இருக்கும். அதை மட்டும் படிச்ச போதும் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இது இல்லாம ரெஃபரன்ஸ் புக், இது நம்ம ஏற்கனவே ஸ்கூல் புக் அப்படின்றது ஸ்கூல் புக் டெஸ்ட்ல பார்த்துடலாம். ஸோ ரெஃபரன்ஸ் புக் வந்து நம்மளுடைய அந்த சிலபஸ் வைஸ் டெஸ்ட், யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கட்டாயமா இதெல்லாம் நீங்க படிச்சுட்டு வரணும். ஸோ படிச்சுட்டு வந்தா மட்டும்தான் அதுக்கு நல்லா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எப்பவுமே ஆஸ் யூஷுவல் தான். ஹிஸ்டரிக்கு வந்து வெங்கடேசன் புக்கு, ஸோ அதே மாதிரி பிபின் சந்திரா, ஸ்பெக்ட்ரம், இதெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதை நீங்க படிச்சுக்கலாம். ஆனாலும் தமிழ்நாடு நிறைய இருக்கிறதுனால வெங்கடேசன் புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெங்கடேசன் வந்து தமிழ்நாடு தற்கால வரலாறு அப்படின்னு இருக்கும், இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு அப்படின்னு 2 புக் இருக்கும். ரெண்டுமே நீங்க படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்கனாமிக்ஸ்க்கு இந்திய பொருளாதாரம், கலியமூர்த்தி, பழைய புக்கு. ஸோ சில ஸ்டாட்டிக்கான டேட்டாஸ் எல்லாமே இருக்கும், அதை எடுத்து படிக்கலாம். சங்கர் கணேஷ் இப்ப நிறைய கான்செப்ட் எல்லாம் சொல்லி ஜிடிபி பத்தி, ஜிஎன்பி பத்தி ரொம்ப எக்ஸ்பிளைன் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. தமிழ்லயே இருக்கு, இங்கிலீஷ்லயுமே இருக்கு. அதை நீங்க படிங்க. பிரகதீஷ் பப்ளிகேஷன்ல இப்ப போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு அந்த புக்கு, அதையும் நீங்க படிக்கலாம். சரிங்களா? ரமேஷ் சிங் தான் நம்ம எக்கனாமியோடைய முக்கியமான புக்கு. நீங்க ரமேஷ் சிங் புக் படிச்சிங்க அப்படின்னா பட்ஜெட் கூட போடலாம். யூனியன் மினிஸ்டர் ஆகிறது கூட தகுதி இருக்கும். யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர் கூட ஆகலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஓகே. இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த், அதே மாதிரி பிரகதீஷ் பப்ளிகேஷன் வெங்கடேசன் இந்த புக்கும் போட்டிருக்காங்க, அதையும் நீங்க படிச்சுக்கணும். யூனிட் 5 and 6க்கு பாத்தீங்க அப்படின்னா அகாடமி, ஸ்டாண்டர்ட் அகாடமி இருக்கும் இல்லைங்களா, அவங்களுடைய புக்ஸ் நல்லா இருக்கு. ஆனா அப்டேட் ஆகாம இருக்கு. அதை அப்டேட் பண்ணக்கூடிய விஷயத்த மட்டும் நம்ம சேர்த்துக்கணும், அதை மட்டும் நம்ம பாத்துக்கணும். சரிங்களா?
ஸோ தேவீராவோடது, தட்சிணாமூர்த்தியோடது, கே பிள்ளையோடது, ரொம்ப எல்லாத்தையுமே படிக்கணுமா அப்படி இல்லை, ஸ்பெசிபிக் டு தட் சிலபஸ் அதை மட்டும் நம்ம படிச்ச போதும். பெரியார் 1000 தமிழ்லயும் இருக்கு, இப்போ இங்கிலீஷ்லயும் இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய எல்லா புக்கையும் இப்போ டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்தீங்க அப்படின்னா பிடிஎஃபா நம்ம அனுப்பிடுவோம் அந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி. அதை நீங்க ஒரு தடவை நல்லா படிச்சுட்டு வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணி எழுதிடலாங்க. சரிங்களா? தமிழ்நாடுடைய பாலிசி நோட்டு, அதுக்கப்புறம் வந்து தமிழரசு மேகசின். பாலிசி நோட் வந்து சம் டிபார்ட்மெண்ட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி, அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இது மாதிரி முக்கியமான சில துறைகள் 10 துறைகள் தான் இருக்கும். அதை நம்ம உட்காந்து நல்லா படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னாவே போதும். அதுல இருந்து தான் நமக்கு கேள்விகள் நிறைய இப்போ கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சருக்கு சுரேஷ் அகாடமி புக்கு நல்லா இருக்கும், பிரகதீஷ் பப்ளிகேஷன் நல்லா இருக்கும். சரிங்களா? இது இல்லாமல் நாங்கள் மெட்டீரியல் அப்படின்றது ரெகுலர் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு தருவோம். ரெகுலர் பேட்ச் அப்படின்றது இப்போ இன்னைக்கு ஆரம்பிச்சது. ஸோ அடுத்த வாரத்துல இருந்து கிளாஸஸ் கண்டினியூஸாக இருக்கும். அதை பற்றியும் டீட்டெயில் நான் போடுறேங்க, அடுத்து வர வீடியோவில் போடுறேன் நான். ஸோ ஜாகிரபிக்கு முனைவர் சேது ராகாயோடைய இந்திய புவியியல் தமிழில் நல்லா இருக்கும். இங்கிலீஷில் மஜித் ஹுசைன் டிஎன் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி மெட்டீரியலும் நல்லா இருக்கும். சரிங்களா? குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல கணிதம் புக்கு எல்லாருமே இப்போ ஆப்டிடியூட்ல எல்லாருமே நல்லா போட்டிருக்காங்க. ஸோ ரீசனிங்கும் எல்லாருமே இப்போ ஃபார்ம்ல இருப்பீங்க. ஸோ அதனால அது ஒன்றும் பெரிய சிரமமா இருக்காது. ஓகே. ஸோ ஜென்ரல் நாலேஜ். ஸோ அரியன் புக்லாம் நீங்க பாருங்க, மனோகர் பாண்டே ஒரு சின்ன புக் இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஈஸியா டக் ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மாதிரி தமிழ்நாடு புக் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில போட்டிருப்பாங்க, அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல இருந்து இப்போ ஒரு 4-5 கொஸ்டின் போல இப்ப இந்த எக்ஸாம்ல குரூப் 2A மெயின்ஸ்ல கூட வந்திருந்தது. சரிங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். இந்தியா இயர் புக்கு. ஸோ இதெல்லாம் நான் படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படிக்கணும்ல, ஸ்பெசிபிக் டு த டாபிக் எது எது முக்கியமா இருக்கோ அதை மட்டும் நம்ம படிச்சாவே போதும். கண்டிப்பா அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் புக்கு கண்டிப்பா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா நம்ம பார்த்தே ஆகணும். டிஎன்பிசி வெப்சைட்ல இருக்கும், இல்லைன்னா நீங்க சக்திஸ்வரா அந்த பப்ளிகேஷனோடத நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது இல்லாம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுவோம். யார் யார் அட்மிஷன் நீங்க போடுறீங்களோ அவங்களுக்கான மெட்டீரியல் எல்லாமே அனுப்பிடுவோம், என்னென்ன தேவையோ. ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்க்கு ஒரு காம்ப்ரஹென்சிவா எல்லாத்தையும் சேர்த்து ஃபீட் பண்ணிடுவோம். அதை டக்குன்னு படிச்சுட்டு வந்து நீங்க எழுதுனீங்கன்னா போதும். கண்டினியூஸா இந்த 37 டெஸ்டா 36 டெஸ்ட் எழுதுனீங்கன்னாவே போதும், ஷுவரா நல்ல மார்க் வாங்கலாம். குரூப் ஒன் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருந்தே படிக்கிறவங்களால மட்டும்தான் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற நிலைமை இப்ப இருக்குங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த பிடிஎஃப் நான் டெஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன். ஸோ அதை நீங்க கியூஆர் கோட்ல ஸ்கேன் பண்ணி 3000 ருபீஸ் இப்போ நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு. சரிங்களா? ஓல்டு ஸ்டூடெண்ட் 500 ருபீஸ் கம்மியா இருக்கும். கியூஆர் கோட் இருக்கு, யூபிஐ ஐடி இருக்கு, பேங்க் டீடைல் இருக்கு. அதில் நீங்க பே பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா ஸோ இந்த கூகுள் ஃபார்ம்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த கியூஆர் கோடை நீங்க இந்த நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ல சேர்த்துட்டு உங்களுக்கு ஃபர்தர் கம்யூனிகேஷன் அப்படின்றது அதில் வந்துடும். ஒரு எக்ஸாம் முன்னாடியும் டீட்டெயிலாக என்ன படிக்கணும் ஒரு 6-7 பிடிஎஃப் போடுவோம். பாலிசி நோட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு கரெக்டாக போடுவோம். எந்தெந்த எக்ஸாமுக்கு எது தேவையோ அதை மட்டுமே போடுவோம். தமிழரசு மேகசின் காப்பி இருக்கும், அதை போடுவோம். சரிங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்க. அடுத்து வர வீடியோவில் இந்த குரூப் 4 உடைய டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத போடுறாங்க. அது மாதிரி ரெகுலர் பேட்ச் வீடியோவும் போடுறோம். தேங்க்யூ.